அகரத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் படைத்தவர் பிரம்மன்தான் என்று நம்பப்படுகிறது. பொதுவாக உலக சிருஷ்டியே உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அப்படி இருக்கையில் படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கென்று பூலோகத்தில் அதிக கோவில்களோ பூஜைகளோ செய்வதில்லை. ஆனால் பிரம்மனை விட காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கும் அழிக்கும் கடவுளான சிவபெருமானுக்கும் அதிகமாக கோவில்களும் பூஜைகளும் பூலோகத்தில் நடக்கின்றன. உயர்ந்த உன்னதமான படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மனுக்கு ஏன் கோவில்கள் அதிகமாக இல்லை, பூஜைகள் செய்வதில்லை? அதற்கான காரணத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். பிரம்மனுக்கு உலகத்தில் பல்வேறு கோவில்கள் இருந்தாலும் இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள புஷ்கர் நகரில் உள்ள பிரம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த கோயிலில் சாவித்ரி காயத்ரியுடன் பிரம்மன் அருள்பாலிக்கிறார். உலகத்தை சிருஷ்டி செய்த பிறகு உலகத்தில் பல்வேறு கொடுமைகள் நடந்தன. இதனை கண்டு மனம் வருந்திய பிரம்மதேவன் இந்த உலகத்தின் நலனை கருத்தில் கொண்டு ஒரு யாகம் ஒன்றை நடத்த விரும்பினார். அந்த யாகத்தை எங்கு நடத்துவது என்ற குழப்பத்தில் இருந்தார் பிரம்மன். அப்போது அவருடைய வாகனமான அன்னப்பறவையிடம் ஒரு தாமரை மலரை கொடுத்து, அன்னப்பறவையே, நீ பூலோகத்தில் இந்த தாமரை மலரை வைத்துக்கொண்டு பறந்து செல். அந்த தாமரை மலர் எங்கு விழுகிறதோ அங்கு நாம் ஒரு யாகத்தை நடத்துவோம் என்றார் பிரம்மன். அதன்படியே தாமரை மலரை எடுத்துக்கொண்டு பூலோகம் முழுவதும் அன்னப்பறவை பறந்து சென்றது. அப்படி அன்னப்பறவை பறந்து செல்லும்போது ராஜஸ்தானில் உள்ள புஷ்கர் எனும் இடத்தில் அந்த தாமரை மலரானது கீழே விழுந்தது. அந்த இடத்தில் யாகம் நடத்துவது என உறுதியானது. முனிவர்கள் யாகத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தனர். பிரம்மனும் யாக குண்டலத்திற்கு எதிரே வந்து அமர்ந்தார். ஆனால் அதுவரைக்கும் பிரம்மனின் மனைவி சாவித்ரி யாகத்திற்கு வரவில்லை. நல்ல நேரமும் சென்று கொண்டே இருந்தது. பிரம்மன் சாவித்ரிக்காக காத்து கொண்டிருந்தார். அவர் வர தாமதமானதால் யாகத்தை தொடங்க முடியாமல் இருந்தது. இதனை கண்ட இந்திரன், பிரம்மதேவா, இந்த யாகம் சரியான நேரத்தில் நடக்கவில்லை என்றால் அதன் பலன் கிடைக்காமல் போகும். மேலும் இந்த யாகம் நடத்த வேண்டுமென்றால் கண்டிப்பாக ஒரு பெண் தேவை. எனவே இந்த யாகத்தில் அமர்வதற்காக நீங்கள் காயத்ரி எனும் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றார். அதன்படியே இந்திரனின் ஆலோசனைப்படி காயத்ரி எனும் பெண்ணை பிரம்மதேவன் திருமணம் செய்து அவருடன் ஜோடியாக யாகத்தில் அமர்ந்தார். யாகம் தொடங்கியது. யாகம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே பிரம்மனின் மனைவி சாவித்ரி அங்கு வந்தார். அந்த யாகத்தில் தனக்கு பதிலாக வேறொரு பெண் இருப்பதைக் கண்டு கடும் கோபம் கொண்டார். மேலும் பிரம்மனிடம், இனி உமக்கு கோவில்கள் இல்லாமல் போகும். உன்னை யாருமே பூஜிக்க மாட்டார்கள். பூஜை செய்யும் சமயத்தில் உன்னை நினைக்கவும் மாட்டார்கள் என்ற சாபத்தை கொடுத்தார். மறுகணமே அருகில் உள்ள அருணகிரி எனும் மலையில் ஏறி அமர்ந்தார் சாவித்ரி. சாவித்ரியின் கோபத்தை கண்ட தேவர்கள் பயமுற்றனர். மேலும் செய்வதறியாமல் தவித்தனர். நேராக சாவித்ரி தேவியிடம் சென்று வணங்கி, அன்னையே, பிரம்மனுக்கு கொடுத்த உங்களின் சாபத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள். யாகம் நடத்துவதற்கு தாமதமானதால் தான் வேறொரு பெண்ணை அமர வைத்தோம் என்ற நியாயத்தை கூறி வேண்டிக் கொண்டனர். அதன் பிறகேதான் கோபம் தணிந்தது. பிரம்மனுக்கு கொடுத்த சாபத்தையும் திரும்ப பெற்றார் சாவித்ரி. அதன் பிறகு அங்கு யாகமானது நடந்தேறியது. இதனை நினைவு கூறும் வகையில்தான் ராஜஸ்தானில் உள்ள புஷ்கர் எனும் இடத்தில் பிரம்மனுக்கு கோயிலானது எழுப்பப்பட்டது. மேலும் அங்கு பிரம்மன் சாவித்ரி காயத்ரியுடன் சேர்ந்து அருள்பாலிக்கிறார். இக்கோவிலின் தீர்த்தம் புஷ்கரமாகும். 4 முகங்களை கொண்ட பிரம்மாவின் சிலையானது சலவைக்கல்லால் செய்யப்பட்டிருக்கும். இந்த சிலையை நிறுவியவர் ஆதிசங்கரர் ஆவார். பிரம்மனின் கையில் புத்தகம், அருகம்புல், கமண்டலம், ஜெபமாலை உள்ளது. காயத்ரியும் வலதுபுறம் சாவித்ரியும் உள்ளனர். இக்கோவிலில் பிரம்மன் என்னதான் காயத்ரி சாவித்ரியுடன் ஜோடியாக அருள்பாலித்தாலும் இக்கோவிலில் சந்நியாசிக்கும் பிரம்மச்சாரிக்கு மட்டுமே கருவறைக்குள் நுழைய அனுமதி உண்டு. பிரம்மச்சாரிகள் மட்டுமே இக்கோவிலில் அர்ச்சகர்களாகவும் உள்ளனர். இக்கோவிலின் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், கார்த்திகை பௌர்ணமியின் போது ஒட்டக திருவிழாவும் இங்கு நடைபெறும். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.